அனைவருக்கும் வணக்கம். உங்களை மறுபடியும் என்னுடைய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அனைவருமே இன்றைய காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிறோம். கரெக்டுங்களா? ஸோ திரும்ப திரும்ப ஒரு பிரச்சனை வருது. அதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டைப்பான பிரச்சனை தான் திரும்ப 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 ஒரே மாதிரியான பிரச்சனை சில ஒரு நபர்கிட்டேருந்து வருதுன்னு வச்சுங்களேன். அதை நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்குள்ள இன்னொரு இடத்துல போய் இன்னொரு நபரும் அதே மாதிரி பிரச்சனையை கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் இத்தனை காலகட்டமாக இத்தனை ஒரு குறுகிய காலத்தில் இல்லாமல் உங்களுடைய பழைய கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துலேருந்தே நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த சிமிலர் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த காணொலி பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைலாம் எதனால் வருது, இது எப்படி நம்ம இதுக்கு என்ன சால்வ் பண்ணலாம், எப்படி தீர்வு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த வீடியோ ரிஜிஸ்டர் பண்ணப்படுது. இதை நீங்கள் பாருங்கள், கடைசி வரலும் பாருங்கள். உங்களுடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன, அதற்கு என்ன தீர்வு பண்ணலாம், அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு நல்ல வழிமுறை கிடைக்கும். கடைசி வரலையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னுடைய பேர் டெல்லி பாபு. நான் ஒரு ஹோப்பனோப்பனோ பயிற்சியாளர், வாழ்க்கை திறன் பயிற்சியாளரும் கூட. ஸோ இதற்கான வகுப்புகளை நான் ரெகுலராக எடுத்துகிட்ருக்கேன். பெய்ட் கோர்ஸ் இருக்குது, இலவச வகுப்புகளும் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் ப்ளீஸ் ஜாயின். இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். இதில் நீங்கள் பிங்க் பண்ணிங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் அதிலேருந்து கொடுப்பேன். நீங்கள் அதிலேருந்து நீங்கள் ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போவோம். ஸோ நல்லா சிந்திச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனையுமே ஒரே டைப்பாக தான் இருந்திருக்கும். இது எதனால் இந்த மாதிரி வருது அப்படின்றதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு உங்களுடைய லைஃப் பேட்டர்ன், உங்களுடைய எமோஷனல் பேட்டர்ன், அதற்கு ஒரு முக்கிய காரணம். அது ஒரு பேசிக். இதை நான் என்னுடைய பழைய வீடியோவிலேயே போட்டிருக்கேன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அதை நான் திருப்பி அந்த லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை பாருங்கள். அதை தவிர்த்து இப்போ நம்ம மெயினான சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ ஏன் அந்த பிரச்சனை நமக்கு திருப்பி திருப்பி வருது? கண்ணாடி இருக்கு இல்லையா, கண்ணாடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்படியே தெரியும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க. அந்த கண்ணாடியை நீங்கள் உங்கள் முகத்தில் ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, கறியெல்லாம் பூசிட்டு பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கீங்க. போயிட்டு ஒரு கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. நிற்கும்போது அது எக்ஸாக்டாக நீங்கள் என்ன பிக்சரோ அதுதான் அந்த கண்ணாடி அந்த பிம்பமாக உங்களுக்கு தெரியும். கரெக்டுங்களா? கரெக்டு. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன், அந்த கண்ணாடியிலேருந்து ஒரு கல்லை விட்டு எறிகிறேன், உடைச்சிடுறேன். உடைச்ச உடனேயுமே கல் அதில் ஒன்றுமே தெரியல. அப்படின்னா என்னுடைய அழுக்கெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தமா? கிடையாது. இல்லை, கண்ணாடி அப்படியே தான் இருக்குது, நான் போய் சைடில் போய் நின்றுக்கிறேன். ஸோ அப்போ நான் கண்ணாடியில் தெரியல, அப்போ அது என்னை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தமா? அதுவும் கிடையாது. ஸோ இந்த ரெஃப்ளெக்ஷன், இது இந்த ரெஃப்ளெக்ஷன் எதுக்காக நான் இப்போ இதை சொல்ல வரேன்னா, இது ரெஃப்ளெக்ஷன் தியரி அப்படின்ற ஒரு கருத்தை கொண்டு இது வருது. இப்போ நீங்கள் ஒருத்தர் உங்களை உங்களால் அவங்களால நீங்கள் ஹர்ட் ஆகுறீங்கன்னு வச்சிங்களேன். அந்த நபரை யோசிங்க. அவர் தான் அந்த கண்ணாடி. அந்த கண்ணாடி நீங்கள் முன்னாடி நிற்கும் போது உங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த கண்ணாடி ஒரு நபர் இல்லை. இப்போ நீங்கள் அந்த நபரை நீங்கள் கடந்து போயிட்டீங்கன்னா இன்னொரு நபர் அந்த கண்ணாடியாக நிற்பாங்க. அவங்க அந்த ரெஃப்ளெக்ஷன் உங்களுக்கு காமிச்சிட்டே இருப்பாங்க. லைஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த ரெஃப்ளெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கு காரணம் நீங்கள் அந்த அதில் நீங்கள் வெளியே வரணும். அது வர்றதுக்கு என்னென்னா ஒரு 2 சிம்பிள் சொல்யூஷன் நான் சொல்கிறேன். ஒன்று அக்செப்டன்ஸ், இன்னொன்று லேர்ன் த லெசன். ஸோ இது மூலமாக நீங்கள் அதிலேருந்து அந்த ரெஃப்ளெக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். ஸோ இல்லைன்னு வச்சிங்களேன், நம்ம கடைசி காலகட்டம் வரலுமே இதே பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வரும். ஸோ உதாரணத்துக்கு சில உதாரணங்களை சொல்லும்போது உங்களுக்கு இந்த ரெஃப்ளெக்ஷனுடைய விளக்கம் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியுன்றதை நான் நம்புகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் தலை வழுக்கையாக இருக்காருன்னு வச்சுக்கோமே. ஸோ அவர் வழுக்க தலை, பார்த்தா உடனே எல்லாருக்குமே தெரியும் அது வழுக்கு தலை தான் சொல்லிட்டு. நேரில் சொல்ல மாட்டாங்க, பின்னாடியிலேருந்து சொல்லுவாங்க. அவங்க காது பட வரும்போது அவர் வழுக்குன்றது ரியாலிட்டி, அவருடைய ரியாலிட்டி அதுதான். ஸோ வழுக்கை ஆகிட்டார். அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அது அவர் ஒன்றுமே பாதிக்காது. அந்த மாதிரி சொன்னால் ஓகே, அதுதானே உண்மை அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அது ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஆனால் அவங்க அந்த மாதிரி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு உங்கள் மனசு அதை நினச்சி வலிக்குது, பாதிப்புக்கு உட்படுதுன்னா
அதுதான் உங்களுடைய அந்த ரெஃப்ளெக்ஷன். ஸோ புரியுதா நான் என்ன கருத்து சொல்ல வரேன்னு சொல்லிட்டு? எது ரியாலிட்டியோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அது உங்களை பாதிக்காது. திரும்ப திரும்ப எங்கே வந்தாலுமே அது உங்களை பாதிக்காது. அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான், ரிலேட் பண்ணி. அதே மாதிரி இன்னொருத்தர் நம்மளை கேட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்லை அவங்களுக்கு. டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணி இதுக்கப்புறம் குழந்தையே அவங்களுக்கு பிறக்காதுன்ற லெவலுக்கு ஆகிப்போச்சு. இனிமேல் குழந்தையே அவங்களுக்கு இல்லைன்றது தான் ரியாலிட்டி. ஸோ இப்போ வந்து அவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, அவங்க மாமனார் சொல்கிறாங்க, மாமியார் சொல்கிறாங்க அப்படின்னும் போது, அதை நினைக்கும் போது அவங்க வந்து அதை வந்து அது வலிக்கும். அதை பற்றி அவங்க யோசிச்சாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். பட் இட்ஸ் அ ரியாலிட்டி, இதுதான் உண்மை அப்படின்னும் போது அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் ரியாலிட்டி அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்களேன், அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பே ஏற்படாது. நீங்கள் அந்த மாதிரி அதை நீங்கள் கொண்டு போகும்போது இந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் பாதி முக்கால்வாசி எல்லாமே மறைஞ்சிரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எது ரியாலிட்டியோ அது உண்மையோ அதை நீங்கள் அக்செப்ட், ஏன்னா சில இடத்துல ரியாலிட்டி இருக்காது, பட் ரியாலிட்டியாக இருக்கும்போது அதை மாற்ற முடியாத பட்சத்தில் ஆமாம் இப்படி தான், நான் இப்படி தான் வழுக்க தான், நான் வந்து ஆமாம் எங்களுக்கு குழந்தை இல்லை அதனால என்ன, அதனால நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம், அதனால என்ன நான் சந்தோஷமாக இருக்கேன்ற நீங்கள் ஒரு மனநிலைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை வந்து அந்த ரெஃப்ளெக்ஷன் பாதிக்காது. இது நம்பர் 1. ரெண்டாவது வந்து லேர்ன் த லெசன். லேர்ன் த லெசன்னா எப்படின்னா, ஒரு ரெஃப்ளெக்ஷன் நம்மளுக்கு காமிக்குதுன்னா நீங்கள் அங்கேருந்து நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்னன்றதை நீங்கள் பார்க்கணும். ஒரு விஷயம் நடக்குது, அதில் நீங்கள் கற்றுக்கலன்னா திருப்பி ரெஃப்ளெக்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி இன்னொரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னுடைய இன்னொரு ஃப்ரெண்டாக இருக்காங்க, அவங்களுக்கும் இது அவளோட ரெஃப்ளெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெகுலராக வந்து ஃப்ரெண்ட்ஸோட டூர்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. டூர்ஸ் போகிறாங்க வராங்க, போயிட்டு வராங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து சரியான முறையில் அவர்கிட்ட வரதே கிடையாது. எப்போ டூர் ஆர்கனைஸ் பண்ணாலும் அவருக்கு லாஸ் தான் ஆகுது. ஸோ இதுதான் அவருடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ். அவருடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் என்ன, இதுலேருந்து அவர் என்ன கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து இப்போ நம்ம ஒரு டூர் ஆர்கனைஸ் பண்ணுறோம், இதுக்கு பணம் வேணும், எந்த விதத்தில் அந்த பணத்தை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணுற லெசனை வந்து அவர் கற்றுக்கணும். ஹி ஹேஸ் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப் டு ஆஸ்க் மணி. எங்கெல்லாம் அவர் பணம் கேட்கணுமோ அந்த இடத்துலலாம் வந்து பணம் கேட்கணும் அப்படின்ற ஒரு அறிவை வந்து அவர் வளர்த்துக்கணும். அந்த ஸ்கில் அவர் இம்ப்ரூவ் பண்ணாதான், இல்லைன்னு வச்சிங்களேன் இந்த ரெஃப்ளெக்ஷன் வேறு இடத்துக்கு போனால் இன்னொரு இடத்துலையும் இவருடைய ஆர்வக்குள்ள ஆர்கனைஸ் பண்ணுவார், லாஸ் ஆகிட்டு தான் வருவார். ஸோ இதை நீங்கள் மாற்றும் போது அந்த ரெஃப்ளெக்ஷன் அவரை பாதிக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த ரெஃப்ளெக்ஷனை வந்து நம்ம சொல்லணும்னா ஸ்பௌஸ், ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை பாஸ் கூட வேலை செய்கிறவங்க இல்லையா, இவங்க தான் வந்து உங்களுக்கு பயங்கரமான ரெஃப்ளெக்ஷனாக இருப்பாங்க. மனைவி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஹஸ்பண்டை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி குறை சொல்லும்போது எரிச்சல் அடையாதீங்க. ஜஸ்ட் இமேஜின் தே ஆர் யுவர் ரெஃப்ளெக்ஷன். அவங்க வந்து நம்மளுடைய பிம்பம், அவங்க வந்து நமக்கு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஒன்று, அது ரியாலிட்டியாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இப்படி தான் அப்படின்றத சொல்லிவிடுங்க. அப்படி இல்லைன்னா அவங்க என்ன லெசன், இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் சொன்னார், என் ஒய்ஃப் என்கிட்ட மரியாதையே கொடுக்கறதில்ல, எப்பவுமே வந்து இந்த மாதிரி தான் பேசிகிட்டே இருக்கா. அந்த இடத்துல நீங்கள் என்ன லெசன் எடுத்துக்கணும்னா, நீங்கள் எப்படி வந்து மரியாதையை சம்பாதிக்கணுன்றதை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ ஹவு டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு வேறு இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மேலதிகாரி வந்து உங்களை அதே மாதிரி தான் நடத்துவார். உங்களுக்கு வந்து அங்கே ஒரு ரெஃப்ளெக்ஷன் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி மரியாதையின்மையாக தான் நடத்துவாங்க. நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அங்கே இன்னொருத்தர் அதே மாதிரி தான் நடத்துவாங்க. ஸோ இந்த லெசனை நீங்கள் அங்கே அந்த இடத்துல கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அந்த ரெஃப்ளெக்ஷன் வரும்போது நீங்கள் அதை பயங்கரமாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ பார்த்து நிதானமாக பக்குவமாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அந்த ரெஃப்ளெக்ஷன் உங்களை பாதிக்காது. அதுக்கப்புறம் அந்த ரெஃப்ளெக்ஷனே உங்களுக்கு வராது. புரியுதுங்களா? ஸோ சில இடத்துல வந்து நோ அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம நோன்னு சொல்லி தான் ஆகணும், பழகணும். சில பேர்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க இந்த நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, இதை பண்ணி கொடுத்துரு அதை பண்ணி கொடுத்துரு, ஓகே ஓகே ஓகேன்ட்டு வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிவிட்டு எல்லா வேலையுமே பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி வந்து புலம்புவாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, என்னை போய் இதை செய்ய வச்சுட்டாங்க, இதை போய் செய்ய வச்சுட்டாங்கன்ட்டு. ஸோ அந்த ரெஃப்ளெக்ஷன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்னா இங்கே மட்டும் கிடையாது, இதே ஃபார்முலாவை வேறு இடத்துக்கு போகும்போது திருப்பி யாருன்னா ஒருத்தர் ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு நோன்னு சொல்ல தெரியாது, திருப்பி அந்த வேலையை போய் செய்வாங்க, செஞ்சு முடிச்சுட்டு திருப்பியும் புலம்புவாங்க. இது வந்து இதெல்லாம் அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ். ஸோ ஒரு கிளாஸ் பாஸ் பண்ணிட்டு அடுத்த கிளாஸ் போகணுன்னா அந்த கிளாஸில் பாஸ் பண்ணணும் இல்லையா, இல்லைனா அதே கிளாஸ்லேயே படிக்க வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரெஃப்ளெக்ஷனை பொறுத்த வரலையும் நீங்கள் அது வந்து பாஸ் பண்ணலன்னா கடைசி வரலையும் உங்களுக்கு இதை ஃபாலோ ஆகிட்டே தான் இருக்கும்.
ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இந்த 2 விஷயத்த மூலமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இதுக்கு ஈஸியான தீர்வு கிடைச்சிடும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ரியாலிட்டியாக இருக்கும்போது வி ஹாவ் டு அக்செப்ட் இட். நம்பர் 1. 2வது வந்து என்ன பண்ணணும்னா, அது ரியாலிட்டியா இல்லை அப்படின்னும் போது அது என்ன நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் அதை வந்து வெறுக்காம, அந்த ரிஃப்ளெக்ஷனை வெறுக்காம, அதை ஜஸ்ட் உள்வாங்கி அதை அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் வந்து, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து எனக்கு இதை பண்ண தெரியல, அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஸ்கில்லை அப்போ தான் உங்களால் டெவலப் பண்ண முடியும். இல்லை நான் கரெக்டாக தான் இருக்கேன், அவன் தான் தப்பு பண்ணுறான், நீங்கள் அந்த அந்த நோக்கத்தோடவே பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் சால்வே பண்ண முடியாது. திரும்ப திரும்ப பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இந்த ரெஃப்ளெக்ஷன் மூலமாக இந்த பிரச்சனையினால இந்த லெசன் என்னால் கற்றுக்க முடிஞ்சது, இந்த இடத்துல நான் இப்படி நடந்திருக்கணும், ஸோ இதுதான் இவங்க எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் அதை வந்து எப்படி பண்ணணும், அதில் அந்த பாடத்துக்கு கற்றுக்கிட்டதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதில் வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்றதை நீங்களே உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணும்போது அந்த ரெஃப்ளெக்ஷன்ஸ் வில் நாட் கம் அகெயின் இன் யுவர் லைஃப். அது வந்து வந்தாலுமே உங்களை எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் போயிட்டே இருக்கும். ஸோ இதுவரையிலும் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இது ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது உங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய அசைன்மெண்ட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு வந்து இந்த இந்த ரிஃப்ளெக்ஷன் எங்கெல்லாம் நடக்குது, வீட்டில் ஒய்ஃப் கிட்ட நடக்குதா, ஹஸ்பண்ட்கிட்ட நடக்குதா, ஆஃபீஸில் பாஸ் கிட்ட வருதா, எங்கெங்கெல்லாம் வருதோ ஃபஸ்ட்டு அதை ஃபோக்கஸ்டாக நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அது ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணுங்கள். இல்லை அவங்க என்ன லெசன் கொடுக்குறாங்கன்றத ஒரு பேப்பரில் எழுதிட்டு, ஸோ இங்கேருந்து நான் இப்படி பண்ணியிருந்தேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த அந்த சிமிலரான பிரச்சனை உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் வராதுன்றதை சொல்லி இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சிருவோம். அதுக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்மளுடைய ஹோப்பனோப்பனோவும் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம். ஸோ ஹோப்பனோப்பனோ பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடியாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நல்லா கண்ணை மூடிக்கிட்டு நல்ல ஒரு டீப்பாக ஒரு ப்ரீத்தை எடுத்து விடுங்க. I will take 100% responsibility for all my troublemakers. I will take 100% responsibility for the troublemakers who troubled me and I blamed you. I'll take 100% responsibility for all the lessons which hurt me, which is the cause which I'll take responsibility for myself. I'm really sorry for judging you all troublemakers. I'm really sorry for not understanding you because you have given me a precious lesson which improve my standard. I'm really sorry for always blaming you. Please forgive me for not understanding. You're giving me the reflection theory which is very useful for me for my growth. Please forgive me for not giving you importance and always thought that you are a big cursor for me. Please forgive me for not accepting you all. Thank you so much, all the troublemakers. Because of you, I have learned the lesson, precious lesson, reflection theory. Because of you, the instance never happened to me. Even it happened, I am able to come out very freely, very easily and effortlessly. Thank you so much, my troublemakers. Because of you, I learned the skill and I am very confident wherever it comes, I can easily come out of this. I love you, my troublemakers. Because of you, I have learned a precious lesson once again. I am very happy. Because of this, I can easily come out from my all troubles. I love you because this is my creation. This is my negative creations and I am able to instantly release on it. Instantly release from my side. I love you all, my troublemakers, who gave me the good reflections theory. Because of you, I have learned a lot of lessons and I changed myself and improved myself and get a lot on it. I'm sorry. Please forgive me. Thank you. I love you. Say one word, how it would be. நல்லா யோசிச்சு ரிலாக்ஸாக கமெண்டில் போடுங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள் தமிழ்லேயும் கேட்டிருந்தாங்க, நான் தமிழ்லேயும் ட்ரை பண்ணுறேன்.
என்னோட சேர்ந்து நீங்களும் பண்ணுங்க. எனக்கு தொந்தரவு செய்த அனைவருக்கும் என் மனதை புண்படுத்தியதாக நினைத்தேன். அது 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 அதற்கான காரணம் அல்ல. நான் அப்படி நினைத்ததற்கு நானே பொறுப்பேற்கிறேன். அவர்கள் அவ்வாறு நடந்து கொண்டதற்கு நானே முழு பொறுப்பேற்கிறேன். நான் அவர்கள் எனக்கு கொடுத்த அற்புதமான பாடத்தை உணராமல் அவர்களை சாடியதற்கு வருந்துகிறேன். அவர்கள் அளித்த பாடத்தை நான் ஒரு நல்ல ஒரு பாடம், நல்ல ஒரு ப்ரைஸ்லெஸ், நல்ல ஒரு விலை மதிக்க முடியாத பாடமான பிம்பம் தியரி, ரிஃப்ளெக்ஷன் தியரி கற்றுக் கொடுத்ததை அறியாமல் அவர்களை நான் மோசமாக நினைத்ததற்கு நீங்கள் என்னை மன்னிக்கவும். உமக்கு நன்றி. உங்களால் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் தியரி, இந்த ப்ரீஷியஸ் விலை மதிக்க முடியாத பாடத்தை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் தொந்தரவு செய்யாவிட்டால் அதை பற்றி நான் ஆராயாமல் இருந்திருப்பேன். உங்களால் தான் அதை நான் ஆராய்ந்து அதிலிருந்து வெளிவர வழியை கற்றுக்கொண்டேன். அதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் உங்கள் அனைவரையும் நேசிக்கிறேன். உங்களால் இந்த விலை மதிக்க முடியாத பாடத்தை கற்றுக்கொள்ள முடிந்தது. அதற்காக உங்களை நான் நேசிக்கிறேன். I am sorry. Please forgive me. Thank you. I love you. நான் வருந்துகிறேன். என்னை மன்னியும். உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். எப்படி இருந்தது? பிடிச்சிருந்ததா? தமிழில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாண்ட்ஸ்லாம் வருது. ஸோ ப்ளீஸ் அக்செப்ட் இட். ஐ லவ் யூ ஆல். ஸோ வழக்கம் போல் என்னுடைய சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருந்தால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் வகுப்புகளில் சேர இன்சிஸ்ட் பண்ணுங்கள். உங்களிடம் அனைவருடையும் பேச ஒரு நல்ல வாய்ப்பளித்த யூடியூப் சேனலுக்கும் உங்கள் அனைவருக்கும் ரெகுலராக என் வீடியோ பார்க்குறவங்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ காணொளியை நான் இப்பொழுது முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டில்லி பாபு சம்பந்தம். வணக்கம். I am sorry. Please forgive me. Thank you. I love you all. Yes.